நீ இந்தி படிச்சாதான் நான் பணம் தருவேன்னு சொல்றதுக்கு மோடியோட அப்பா வீட்டு பணத்தை கேட்கல, அமித்ஷா வீட்டு அப்பா வீட்டு பணத்தை கேட்கல, நிர்மலா சீதாராமன் அப்பா வீட்டு பணத்தை கேட்கல, தர்மேந்திர பிரதான் அப்பா வீட்டு பணத்தை கேட்கல. எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய வருமானத்தில் 9.11% நாங்கள் கொடுக்கிறோம். எங்கள் பணத்தை நாங்கள் திரும்ப கேட்கிறோம். எங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை, நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையை, கல்வித்தரத்தை, ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை, அவருடைய உழைப்பை, அந்த அவர்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள் தானே. தமிழ்நாட்டின் கொள்கை இருமொழி கொள்கை தான். நிச்சயமா. அதனால பாதிக்கப்படுறது யாரு? மாணவர்கள் தானே. இப்ப நிதி கொடுக்காம யாரு கஷ்டப்படுறாங்க? விஷயம் தான் சார் சொல்றேன். இது அம்பலப்பட்டு போவதற்கான அடையாளம் பாஜக. இதை நாங்க எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீதிமன்றத்துக்கு போவார் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில எங்கள்கிட்ட வச்சு கூடாது. நாங்க ரொம்ப தெளிவா, நான் தான் சொல்றேன், ஒப்பீட்டளவுல நீங்க புதிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கோன்னு சொல்றீங்க சார். நாங்க புதிய கல்விக் கொள்கையில என்ன இருக்கு? 3வது படிக்கிறவனுக்கு பப்ளிக் எக்ஸாம், 5வது படிக்கிறவனுக்கு பப்ளிக் எக்ஸாம், 7வது படிக்கிறவனுக்கு பப்ளிக் எக்ஸாம், 8வதுக்கு பப்ளிக், 9வதுக்கு பப்ளிக், 10வதுக்கு பப்ளிக், 12வதுக்கு பப்ளிக். 8th ஒருத்தன் 2வது அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிட்டான்னா அவனை வந்து தொழில் கல்விக்கு அனுப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்? எங்க பிள்ளைகள் தமிழ்நாட்டுல 8வது வரைக்கும் அவன் படிச்சிடறான், 10வது வரைக்கும் அவன் கையெழுத்து போட ஆரம்பிச்சிடறான். 12ஆம் வகுப்பு என்பது எங்கள் நாட்டில் அடிப்படை கல்வி. தமிழ்நாட்டுல அடிப்படை கல்வி 12வது. இதே உத்தரப்பிரதேசத்தோ பீகாரோடு ஒப்பிடுகிற போது கல்வியினுடைய இண்டெக்ஸ் எங்க இருக்கு? 17வது இடத்துல இருக்கு சார். மாணவர்களுக்கு வந்து அவங்க தாய்மொழியை படிக்க தெரியல அப்படிங்கிற சர்வே ரிப்போர்ட் எல்லாம் அண்ணாமலை சொல்றாரு. அண்ணா, நான் திரும்பவும் சொல்றேன், இல்ல அண்ணாமலை விட்டுருங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த நிறுவனத்தோட கிரெடிபிலிட்டி என்ன சார்? நான் சொல்றது மத்திய அரசாங்கம் சொல்லுகிற புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன். நான் வந்து இந்திய ஒன்றிய அரசாங்கம் இருக்கு இல்லையா, மோடி சர்க்கார், அந்த மோடி சர்க்கார் கடந்த வாரம் சொல்லுகிறது, சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே 99.9% எலிமெண்டரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்திய சுதந்திர வரலாற்றிலே வேற எந்த மாநிலமும் செய்யாத ஒரு வளர்ச்சியை நாங்கள் செய்திருக்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய முன்முயற்சியால் இல்லம் தேடி கல்வி என்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கல்வியை இழந்த மாணவர்களை வீடு தேடி அவர்களை கொண்டு வந்து பள்ளியில் சேர்த்து அவர்களுடைய பசி போக்க காலை உணவு திட்டம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கான வாழ்வின் அடித்தளம் என்பது கல்வி என்பதை உறுதிப்படுத்தி 99.9% நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். வேற எந்த மாநிலமும் இல்லை. கேரளா கிடையாது, மேற்கு வங்கம் கிடையாது, உத்தரப்பிரதேசம் கிடையாது, பீகார் கிடையாது, ஏன் குஜராத் கிடையாது. நாங்க உயர்த்தி இருக்கோம். குஜராத்ல தொடர்ச்சியா 25 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிற அவருடைய எலிமெண்டரி ரேஷியோ என்ன தெரியுமா? வெறும் 52%. நாங்க 99.9. நாங்க எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிறோம். நீங்க யாரு? எங்களை மொழியின் அடிப்படையில பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்க உங்க அப்பா வீட்டு காசை கேட்கலையே.